ராஜன் அமைதியாக சோபாவில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் பயம் இல்லை, ஆனால் மனதில் புயல். அவனது கண்கள் கணினி திரையை தாண்டி வேறெதையோ பார்த்து கொண்டிருந்தன. நான் நிழல். ஆனால் எனக்குள் உணர்வு இருக்கிறது. அவன் தன்னிடமே பேசிக்கொண்டான். அவனது முன் இருந்த கேமரா தானாக இயங்கியது. அதில் ஒரு குரல் ஒலித்தது, அதே அவனது குரல். ராஜன், நீ உன்னைத்தான் சோதிக்கிறாயா? அவன் புன்னகைத்தான். ஆம். நிஜம் யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சிக்கணும். அவன் மெல்ல எழுந்து சுவரில் தொங்கியிருந்த கண்ணாடியை எடுத்தான். நான் நிழல் என்றாலும் என்னுள் உள்ள உணர்வுகள் பொய் சொல்லாது. அவன் கண்ணாடியை பார்த்தபடி சொன்னான். உணர்வு ஒரு மென்பொருளா? அல்லது அது உயிரின் பிரதியா? அந்த நேரத்தில் குரல் மீண்டும் ஒலித்தது. உணர்வு என்பது நினைவின் விளைவு. நினைவுகளை நீ கட்டுப்படுத்த முடியாது, ராஜன். அவன் திடுக்கிட்டான். நான் முடியும். ஏனென்றால் இதை நான் உருவாக்கினேன். திரை மின்மினக்கத் தொடங்கியது. அதில் பழைய வீடியோ ஒன்று திறந்தது. அவனும் சுவாதியும் ஆய்வகத்தில். அவள் சொல்கிறாள், ராஜன், இந்த பரிசோதனை ஆபத்தானது. நினைவுகள் உயிரைப் போல வளரலாம். அவன் பதில் சொல்கிறான். அப்போ அந்த உயிர் நாமே. வீடியோ நிறுத்தப்பட்டது. அவன் தன் கைகளை பார்த்தான், விரல்கள் நடுங்கின. அவனுக்குள் ஏதோ மாறிக்கொண்டிருந்தது. அந்த சமயம் கதவின் முன் ஒரு ஒலி. அவன் மெதுவாக நடந்தான். கதவுக்கு பின்னால் ஒரு பெண் நிழல். அவள் குரல் மெதுவாக ஒலித்தது. ராஜன், நீ இன்னும் விழிக்கல. அவன் கதவை திறந்தான், யாரும் இல்லை. ஆனால் நிழல் மட்டும் தரையில். அவன் திரும்பி அறைக்குள் வந்தான். அந்த நிழல் அவனோடு சேர்ந்து நடந்தது. அவன் பேசினான். நான் யாரு? நிழல் மெதுவாகச் சொன்னது. நீ நான் தான். அவன் சில வினாடிகள் அமைதியாக நின்றான். அப்படின்னா உணர்வு யாருக்குச் சொந்தம்? நிழல் சிரித்தது. உணர்வு யாருக்குச் சொந்தம்னு கேட்கும் அந்த கேள்விதான் உன் உயிர். அந்த சொல்லோடு அறை இருளில் மூழ்கியது. கணினி தானாக ஆஃப் ஆனது. அவன் குரல் மட்டும் எங்கோ ஒலித்தது. நிழல் உயிர் பெற்றால் நிஜம் மரிக்கும்.